சரி. அக்கவுண்ட்ஸ் பில் செட். ஏன் இவ்வளவு பெருசா தெரியுது? செட்டிங்ஸ்ல மாத்திட்டணும். சொல்லுப்பா. ஓகே சார். சார் கண்டிப்பா. இப்போ காமன் கான்ஃபிகரேஷன்ஸ் டேபிள் செட்டப்ஸ் தானே சார்? ஸோ ஏபியில் எடுத்த உடனே காமன் கான்ஃபிகரேஷன் பண்ணணுமா? எஸ் சார். அதுல எங்க இருக்கு? எப்படி அந்த போன? 4C நேவிகேஷன் எப்படி செட்டப்ஸ் போன? அதை சொல்லு. பிரைமரி. ஓகே சார். ரெக்கார்ட் ஆரம்பிச்சிட்டோம்ல. சார் ஹோம் பேஜ் சார். ஓகே. இங்க செட்டிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்னு சொல்லி ரைட் சைட் கார்னர்ல இருக்கும் சார். இந்த யூசர்ல செட்டிங்ஸ் இருக்கு. அண்ட் யூசர் பக்கத்துல காமி. எஸ் சார். யூசர் செட்டிங்ஸ் அந்த அண்ட் இதை யூசர் கிளிக் பண்ணோம் கிளிக் பண்ணு. சார். இந்த செட்டிங்ஸ் அண்ட் அதை கிளிக் பண்ணோம்னா ஆ இந்த மாதிரி பேஜ் வந்துடும் சார். செட்டிங். ஆமா இருக்கு. நம்ம இங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகே. எஸ் சார். எந்த மாடல்னாலும் நம்ம செட்டப் அண்ட் இதை மெயின்டெனன்ஸ் கிளிக் தானே பண்ணுவோம். எஸ் சார். இங்க ஆஃபரிங்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4Cs பண்றதுக்கு நம்ம இந்த ஃபினான்ஷியல்ஸ் கொடுத்துக்கிறோம் சார். இங்க செட்டப்னு சொல்லி லெஃப்ட் சைட் கார்னர்ல இருக்கும். இங்க ஃபினான்ஸ்ல ஃபினான்ஸ் எடுத்துக்கோ. மட்டும் கொடுக்குறோம் சார். சூஸ் பண்றோம். எஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம 4Cs மட்டும் கான்ஃபிகர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பியூ கிரியேட் பண்றது, லொகேஷன்ஸ் காமன் சார். இதெல்லாம் அதுக்கு ஜிஎல்ல பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது எஸ் சார். இங்க ஃபினான்ஷியல்ஸ் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கிளிக் பண்ணோம்னா இங்க மேனேஜ் அக்கவுண்டிங் கேலண்டர்ஸ் இருக்கும் சார். இந்த ஃபர்ஸ்ட் கேலண்டர் கிரியேட் பண்றேன் சார். ஓகே. நெக்ஸ்ட் மேனேஜ் அக்கவுண்டிங் கேலண்டர்ஸ்குள்ள வந்தோடனே நம்ம இங்க எப்போதும் போல கிரியேட் ஐகான் இருக்கும். கிரியேட் பண்ணலாம் சார். ஓகே. நேம் கொடுக்குறேன் சார். நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த நேம் கொடுத்துறேன் சார். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம் சார். ஓகே. பட்டி பவர். ஓகே. ஸோ இந்தியன் கேலண்டர் கிரியேட் பண்றோம். எஸ் சார். ஸ்டார்ட் டேட் எப்பவுமே பழைய டேட் தானே கொடுப்போம், கரண்டா கொடுப்போம். ஸ்டார்ட் டேட் நம்ம வந்து டிஃபால்ட்டா அந்த 1975 என்னமோ இருக்கும் சார். இப்போ நம்ம இது ரெஃப்ரெஷ் ஆகுறதுனால டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ்னால நான் இப்போ இந்த இதே கொடுத்துக்கிறேன் சார். ஸ்டார்ட் டேட். எதுக்கு ஓல்ட் டேட் கொடுக்குறோம்னா நம்ம இந்த அசெட்லாம் வாங்கும்போது பழைய டேட்ல இருக்கும்ல, அதெல்லாம் ஏத்துறதால அப்படி. எஸ் சார். ஓகே. நெக்ஸ்ட் பீரியட் ஃப்ரீக்வன்சி சார். மந்த்லியா இல்ல குவார்டர்லி அது மாதிரி வேணும்ன்றது நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம் சார். மேக்ஸிமம் நம்ம மந்த்லி தானே சார் கொடுத்துருப்பாங்க. ஓகே. சார். நெக்ஸ்ட் செப்பரேட்டர். அந்த இந்த ஃபர்ஸ்ட் பீரியட் இருக்குல்ல சார், ஏப்ரல் 26ன்றதுக்கு இந்த பிட்வீன்ல இருக்க செப்பரேட்டர் எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நன் கொடுத்தா எது வராது, இல்ல ஸ்லாஷ் ஓகே. அது எப்படி வேணுமோ அப்படி. எஸ் சார். நெக்ஸ்ட் இந்த ஃபார்மேட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் ஒய் வேணுமா? எஸ் சார். இந்த ஃபார்மேட் தான் பண்ணுவோம் இல்லையா மோஸ்ட்லி. எஸ் சார். நெக்ஸ்ட் இங்க அட்ஜஸ்டிங் பீரியட் ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும் சார். அட்ஜஸ்டிங் பீரியட் ஒன்ஸ் இயர் எண்டா இல்ல ட்வைஸா அது இங்க சூஸ் பண்ணுவோம் சார். ஓகே. நெக்ஸ்ட் இங்க நெக்ஸ்ட் ஐகான் இருக்கும் சார். அது கிளிக் பண்ணணும் சார். இங்க மேல ரைட் சைடுல. ஆமா மேல இருக்கு நெக்ஸ்ட். சார் அதை நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கேலண்டர் நேம் நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும் சார். இங்க இயர் ஏன் கீழே வந்து பீரியட் டீடைல் 2027 வருது. இதுல ரைட் சைடு பீரியட் ஏப்ரல் 26 கொடுத்துருக்கோம். எஸ் சார். இப்போ இங்க இது நெக்ஸ்ட் இயர் காட்டும் சார். இயர்ல ஃபினான்ஷியல் டே 27 அப்படி வருதா? கீழே சார். கீழே இங்க இந்த ஒன் அட்ஜஸ்டிங் பீரியட் கொடுத்தனால சிஸ்டமே டிஃபால்ட்டா 30. எஸ் சார். அதுவே டிக் பண்ணி சொல்லி இந்த லாஸ்ட் இது எடுத்துச்சு சார். இது மட்டும் அதுவே எனேபிள் பண்ணி விட்டுரும். ஏன்னா நம்ம இங்க போன எஸ் சார்
லாஸ்ட் டேப்ல பாத்தீங்கன்னா இந்த ஒன்ஸ் அட் இயர் எண்டுன்றத நம்ம கொடுத்துருக்கனால சிஸ்டமே இந்த ஒரு இது பீரியட் லாஸ்ட் பீரியடை அட்ஜஸ்டிங் பீரியடா ஒன்று கிரியேட் பண்ணி இங்க டிக் ஐகான் எனேபிள் பண்ணிக்கும் சார். ஓகே ஓகே காட். அப்புறம் இந்த இதுல ஜஸ்ட் சேவ் மட்டும் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே கூட நீங்க இந்த இயர் ஆட் பண்ணிக்கலாம் சார். இப்போ நான் 1 இயருக்கு மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன் சார், ஆமா 2026 மட்டும். ஆ இப்போ நான் சேவ் மட்டும் கொடுத்துருக்கேன், ம் லோட் ஆயிட்டு இருக்கு சார் ஒரு நிமிஷம். சேவ் எங்க போய் பண்ணு மேல இருக்கு ஓகே. இப்போ நம்ம கண்டினியூவா ஒரு 5 சார் இயர் கிரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணோம்? அதான் சார் இங்க சேவ் மட்டும் கொடுத்துட்டு இங்க ஆட் இயர்னு இங்க ஒரு காலம் எனேபிள் ஆகும் சார், ஒரு ஓகே பட்டன். எனேபிள் ஆகட்டும். அதை கிளிக் பண்ணோம்னா சார் லோட் ஆயிட்டு இருக்கு சார். ஆ இப்போ ஆட் சார் இயர் இந்த இருக்கு. இங்க ஆட் இயர் ஆ ஆ, இது கிளிக் பண்ணேன்னா இங்க 27 இந்த சிஸ்டமே 27. ம் இன்னொரு ஆட் இயர் கொடுத்தா அடுத்த இயர் கிரியேட் நெக்ஸ்ட் ஆயிடுமா? எஸ் சார். சேவ் டைரக்டா நம்ம கொடுத்துட்டு ஒரு 3 இன்னொரு வருஷம் ஆட் கழிச்சு இயர் கொடுத்தா பண்ணோம். 3 எது கிரியேட் ஆகாதா? ஒன்னொன்னா பண்ணணுமா? ஒன்னு ஒன்னா தான் சேவ் கொடுத்துட்டு ஆட் இயர் கொடுக்கணும் சார். ஓகே ஓகே ஒரு வருஷம் போதும். ம். ஓகே சார். நெக்ஸ்ட் இது கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் இங்க மேல இருக்குல்ல சார், ரைட் அண்ட் ஓகே கார்னர்ல கொடுத்தோம்னா கேலண்டர் கிரியேட் ஆயிடும் சார். நம்ம கிரியேட் ஆன கேலண்டர் இங்க சர்ச் பண்ணோம்னா இங்க வந்துடும் சார், பியூடி. ம் இந்த நம்ம கிரியேட் பண்ண கேலண்டர் வந்துடும் சார். ஓகே நெக்ஸ்ட் இங்க டன் ரைட் சைடு இருக்கும் சார், டன் அதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சார் நெக்ஸ்ட் கரன்சிஸ் சார். கரன்சிஸ் மோஸ்டா எல்லாமே ஆமா மேனேஜ் இருக்கும். கரன்சிஸ் எனேபிள் இருக்கனால இந்த மட்டும் பண்ணணுமா? எனேபிள் இருக்கான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் சார். ம் ம் கோட் கரன்சி நான் ஐஎன்ஆர் கொடுத்துட்டு இங்க எனேபிள்ல தான் சார் இருக்கு எனேபிள்டா இருக்கு. ஐஎன்ஆர், அதனால நம்ம எஸ் சார் கிரியேட் பண்ண தேவையில்ல சார். நெக்ஸ்ட் இந்த டேப் சேவ் அண்ட் க்ளோஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன் சார். ம் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட்ஸ் சார், இங்க மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட். இப்போ நம்ம 2 சி முடிச்சிட்டோம், கரன்சி கேலண்டர். அடுத்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல எஸ் ஆ வேல்யூ எஸ் சார் செட். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். வேல்யூ செட்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாமா? ஆட்டு எஸ் சார் வேல்யூ செட் கிரியேட் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர்ல அட்டாச் பண்ணுவோம் சார். எது இப்போ வேணா மேனேஜ் ஃபர்ஸ்ட் சார்ட் ஆஃப் பண்ணலாமா? அக்கௌண்ட் அதுவும் வேல்யூ ஃபர்ஸ்ட் செட்ஸ். பண்ணலாமா இல்ல இதான் பண்ணணுமா? வேல்யூ செட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணுமா? எஸ் சார் வேல்யூ செட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தானே சார் நம்ம ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு கம்பெனின்னு கிரியேட் பண்றப்போ ஓகே ஓகே கம்பெனிக்கு நம்ம ம் நம்ம ம் கிரியேட் பண்ண வேல்யூ செட் அட்டாச் பண்ணுவோம். ஓகே 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 சார். ம் மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட்ஸ் போயிட்டு இங்கே கிரியேட் ஐகான் இருக்கும் சார் கீழே. ம் ம் ப்ளஸ் இந்த ஐகான் கிளிக் பண்ணிட்டு எஸ் சார் இங்கே தான் நான் கொடுக்கணும் சார் வேல்யூ செட் கோடு. ரெண்டே ரெண்டு மட்டும் கிரியேட் நம்ம பண்ணுங்க. ஐடென்டிஃபை கம்பெனியும் ஓகே சார். அக்கௌண்ட்டும் போதும். அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். கம்பெனி மாடியூல்ல ஜெனரல் லெஜரா? மாடியூல்ல சார் ஜெனரல் லெஜர் அப்ளிகேஷன். ம் நெக்ஸ்ட் வேலிடேஷன் டைப் வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் கொடுப்போம் சார். இந்த அக்கௌண்ட் நம்ம இதை ஓகே பேரண்ட் சைல்டா யூஸ் பண்ணல, அப்படி யூஸ் பண்ணா அதனால நம்ம independent. டிபெண்டன்ட் கொடுப்போம்ல சார் சைல்டு. ஆ எஸ். நெக்ஸ்ட் வேல்யூ டேட்டா டைப் வந்து நம்ம கேரக்டர் கொடுப்போம் சார். கேரக்டர் கொடுத்தோம்னா ஆல்ஃபா நியூமரிக் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால கேரக்டர் சூஸ் பண்றோம் சார். நெக்ஸ்ட் வேல்யூ சப்டைப்ல வந்துட்டு டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு இந்த பியூடி கம்பெனியோட செக்மெண்ட் வேல்யூஸ் எத்தனை டிஜிட்ல இருக்கணுங்கிறத இங்கே தான் சூஸ் பண்ணுவோம் சார். 2ஆ 3ஆ அது மாதிரி. ஓ அது இங்க லென்த். செக்யூரிட்டி எனேபிள் போட்டோம்னா என்ன ஆகும்? ஆ இது வந்து செக்யூரிட்டி எனேபிள் பண்ணோம்னா இப்போ இந்த யூசர் இப்போ ஜேர்னலா என்டர் பண்றப்போ இங்க டேட்டா ரிசோர்ஸ் நேம்ல யூசர் நேம் கொடுத்துருவோம் சார். கொடுத்த ஓ உடனே எந்த அசெட்ருக்கு யூசர் வந்துட்டு பார்க்க இந்த முடியுமோ சார்ட் அந்த ஆஃப் அக்கௌண்ட் எஸ் சார் அந்த கம்பெனி வேல்யூஸ் இருக்கும் சார், செக்மெண்ட் வேல்யூஸ் ம் அதை ம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் சார். இந்த யூசர் இந்த கம்பெனி வேல்யூ மட்டும்தான் காட்டணும், மீதி காட்டக்கூடாது, அது மாதிரினா இந்த இதுல எனேபிள் ஓகே பண்ணிட்டு இங்க கொடுக்கணும் சார். ரைட் ரைட். ஓகே சார்.
நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு சேவ் மட்டும் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன் சார். ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி கிரியேட் கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஒன்று அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்றேன் சார். மாதிரி மாடல் பண்ணிக்கிறேன் சார். நெக்ஸ்ட் வேலிடேஷன் டைப் வந்து இண்டிபெண்டன்ட். வேல்யூ டேட்டா டைப்பும் நம்பர் கேரக்டர் சூஸ் பண்ணணும் சார். சப்டைப் வந்து டெக்ஸ்ட். இது அக்கௌண்ட் வந்து நான் 4 டிஜிட் செட் பண்றேன் சார். 4 5 அது மாதிரி. ஓகே சார். நெக்ஸ்ட் நான் அதே மாதிரி சேவ் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன் சார். இப்போ நம்ம வேல்யூ செட் கிரியேட் பண்ணிட்டோம் சார். நெக்ஸ்ட் இங்க மேனேஜ் சார்ட் ஆஃப். ஓகே. எஸ் சார். ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த பேஜ் போனோம்னா இங்க உங்களுக்கு எதுவுமே இருக்காது சார். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன பண்ணா ஜஸ்ட் இங்க blank சர்ச் மட்டும் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஜிஎலோட கேஎஃப்எஃப் ஃபீல்டு இங்க ஓபன் ஆகும் சார். இங்க சர்ச் ஐகான் இருக்குல்ல சார், இங்க இந்த இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஓகே ஓகே இங்க உங்களுக்கு இந்த ஜெனரல் அந்த சீடடா அப்ளிகேஷன் வந்துரும் சார். அக்கவுண்ட் ஃபிளக்ஸ். எஸ் சார். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இங்க மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல சார். மேனேஜ் ஸ்ட்ரக்சர். ஓகே ஓகே. எஸ் சார். அதை கிளிக் பண்ணோம்னா மேனேஜ் ஸ்ட்ரக்சர்ல இங்க தான் நம்ம இந்த கிரியேட் ஐகான் இருக்குல்ல சார், இங்க கிரியேட் கொடுத்தோம்னா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் கோடு கொடுத்துட்டு நான் நேம் கொடுக்குறேன் சார். நெக்ஸ்ட் இங்கே தான் நம்ம அந்த டெலிமிட்டர் சூஸ் பண்ணணும் சார். இந்த அக்கவுண்ட் கோட் காம்பினேஷனுக்கு செக்மெண்ட்ஸ்க்கு பிட்வீன்ஸ்ல என்ன ஐஃபன் வரணுமா என்ன வரணும்னு சொல்லி. எஸ் சார். என்னென்ன இருக்கு டிராப் டவுன் கிளிக் பண்ணு. இது மட்டும் தான் வருது. ஓகே, சேவ் பண்ணு. எஸ் சார். ஓகே சார். நெக்ஸ்ட் இது எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இங்க ஜஸ்ட் சேவ் மட்டும் பண்ணணும் சார். சேவ் பண்றதுக்கு முன்னாடி இங்க செக்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க எனேபிள் இருக்காது சார். எனேபிள் ஐகான் பாத்தீங்கன்னா கிரியேட் ஐகான் வந்து எனேபிள்ல இருக்காது. நம்ம ஜஸ்ட் சேவ் மட்டும் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க எனேபிள் ஆயிடும் சார். ஓகே. அப்புறம் எனேபிள் ஆனோனையும் இங்க தான் செக்மெண்ட் கிரியேட் பண்ணணும் சார். இப்போ நம்ம ஒரு செக்மெண்ட் தான கிரியேட் கோட் நம்ம கொடுக்கணும் சார். இப்போ தான் கிரியேட்டே பண்ண போறோம் சார் செக்மெண்ட். இல்ல இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணது வேல்யூ செட். இது வந்து அலோகேட் பண்றோம். அங்க நம்ம ஆட்டோல இல்லையா அந்த செக்மெண்ட் என்ன சார். ஓகே. கம்பெனியா அக்கவுண்டான்னு இங்க இது பண்றோம். கரெக்ட்டா? செக்மெண்ட் பாராமீட்டர் பண்ணு. எஸ் சார். கரெக்ட். நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கம்பெனி கிரியேட் பண்றோமா? இங்க தான் சார் இப்போ கம்பெனி செக்மெண்ட் இங்க தான் கிரியேட்டே பண்றோம். ஃபர்ஸ்ட் போட்டது நீ இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணது. இதுக்கு முன்னாடி பண்ணது இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்கிறது சார். டிஃபால்ட் வேல்யூ கோட் இருக்குல்ல சார். ஓகே ஓகே. அது வேல்யூ செட். இத்தனை டிஜிட்ன்றதுக்கு. ஓகே. எஸ் சார். நெக்ஸ்ட் இங்க சீக்வென்ஸ் நம்பர் சூஸ் பண்ணனும் சார். இங்க 1 கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிரியேட் பண்றது 2 3 அது மாதிரி ஆர்டரா தான் போகும். எஸ் சார். நெக்ஸ்ட் இந்த டிஸ்ப்ளே வித்ன்றது நம்ம அங்க 3 டிஜிட் கொடுத்தனா கொடுத்துக்கலாம் சார். வேல்யூ செட்ஸ்ல கொடுத்தேன்ல சார், அதனால இங்க 3 டிஜிட் கொடுக்குறேன் சார். நெக்ஸ்ட் காலம் நேம் இங்க சீக்வென்ஸ் நம்பர் என்ன சூஸ் பண்றோமோ இங்க சீக்வென்ஸ் 1 கொடுத்தேன்னா 1, இதே 10ல ஸ்டார்ட் பண்ணா சீக்வென்ஸ் 10 செக்மெண்ட் 10ல இருந்து சூஸ் பண்ணிக்கணும் சார். நெக்ஸ்ட் டிஃபால்ட் வேல்யூ செட் நான் கிரியேட் பண்ண இந்த கம்பெனின்றதை சூஸ் பண்ணிக்கிறேன் சார். கம்பெனிக்கு சூஸ் பண்ணிட்டு இங்க கீழே வந்தோம்னா செக்மெண்ட் லேபிள்ஸ் இருக்கும் சார். இந்த லேபிள்ஸ்ல
கம்பெனியை நம்ம பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட்டாக செட் பண்ணுறோம் சார். பேலன்சிங் செக்மெண்ட். ஓகே ஓகே. கொடுத்துட்டு எஸ், இங்கே தான் பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் கொடுத்தவனையும் சேவ் ம் மட்டும் கொடுத்துட்டு ம் நெக்ஸ்ட் சேவ் அண்ட் க்ளோஸ் சார். ஓகே. இப்போ ஒரு செக்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் சார் ஆமா. இந்த ஸ்ட்ரக்சர் கீழே. ஃபர்ஸ்ட் அந்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் செக்மெண்ட் கிளியர் கிரியேட் பண்ணுறோம் சார். செட்டு வேல்யூ செட் கிரியேட் பண்றோம். அப்புறம் வேல்யூ கிரியேட் அந்த இது கிரியேட் பண்றோம், கீ ஃபிளெக்ஸ் ஃபீல்டு. அப்புறம் அதை அட்டாச் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோம். எஸ் சார். நெக்ஸ்ட் இங்கே கம்பெனி கிரியேட் பண்ண மாதிரியே அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிடுறேன் சார். ஓகே. இங்கே ஏபிஐ நேம் வந்து சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணிடும் சார், நம்ம கிரியேட் பண்ண தேவையில்ல. நம்ம என்ன ம் செக்மெண்ட் கோட் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி ஏபிஐ நேம் அதுவே ஜென்ரேட் பண்ணிடும் சார். ம் 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 நெக்ஸ்ட் கொடுக்குறேன் சார். டிஸ்பிளே வித் 4 கொடுக்குறேன், அங்கே 4 கொடுத்துருந்தனால சார். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் கொடுத்துக்கலாம் சார். ஆமா. இந்த ம் வித்தை இந்த எத்தனை வித்தை பேஸ் டிஜிட் பண்ணி தான் நமக்கு வேணும்னு. ம் ம் இல்ல சார், இந்த டிஸ்பிளே வித்தை வச்சு தான் நமக்கு இந்த ஸ்க்ரீன்ல தெரியும்ல சார். இப்போ நம்ம ஜேர்னல் என்டர் பண்ற பேஜ்ல அக்கௌண்ட்ஸ். 1001 அந்த மாதிரி. ம் ஆ எஸ் சார். இந்த 4 டிஜிட் கொடுத்தோம்னா இந்த 4 மட்டும் தான் காட்டும் நம்ம மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ல 4. ஜேர்னல் என்ட்ரி போடுறேன். ம் எஸ் சார். நெக்ஸ்ட் காலம் நேம் கொடுக்கணும் சார். அங்க சீக்வன்ஸ் 2 ஆமா, கொடுத்துருக்கேன், இது அதனால செக்மெண்ட் செக்மெண்ட் 2 2. எஸ் சார். நெக்ஸ்ட் இந்த இதுல டிஃபால்ட் வேல்யூ செட் கோட்ல தான் நம்ம கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் வேல்யூ செட்டை அட்டாச் பண்றோம் சார். ம் நெக்ஸ்ட் நேச்சுரல் அக்கௌண்ட் சார். கம்பெனிக்கு அக்கௌண்ட்ஸ்க்கு நேச்சுரல் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கலாம் சார், செக்மெண்ட் லேபிள். ம் இப்போ 2 இது கிரியேட் பண்ணியாச்சு சார் செக்மெண்ட். நெக்ஸ்ட் இதை சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் சார். இப்போ இதே பேஜ்லயே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் பேஜ்ல உங்களுக்கு மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் இருக்கும் சார். இது ஒரே நிமிஷம். இப்போ என்ன பண்ணோம், 2 வேல்யூஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து மேனேஜ் எஸ். வெளியே போயிட்டு மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர்ல போயிருக்குமா? ஸ்ட்ரக்சர். ஓகே ஓகே. ஆ இந்த இதுல தான் நம்ம கிரியேட் பண்ணோம் இதுல சார். எல்லாமே லிங்க் பண்ணுவோமா? ஸ்ட்ரக்சர்ல சர்ச் 2 பண்றோம். செக்மெண்ட். ம் எஸ் சார். இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்மளோட செக்மெண்ட் மட்டும் அட்டாச் பண்ணோம் சார். ஆ செக்மெண்ட் கிரியேட் பண்ணப்போ அந்த செக்மெண்ட்டுக்குள்ள நம்மளோட வேல்யூ செட்டை வந்து மேப் பண்ணோம் சார். அது மட்டும் தான் இந்த 2 இதுல இப்போ எப்படி மேப் பண்றோம்? சார். இந்த இங்க மேப் பண்ணிருக்கோம்ல சார், தான் சார் வேல்யூ செட் ஆமா, கோட். அது ஆல்ரெடி பண்ணிட்டோம்ல. எஸ் சார். இது செக் பண்ணணுமா மேப் ஆயிருக்கான்னு? எஸ் சார், ஒரு வாட்டி எனேபிள் ஆயிருக்கான்னு நம்ம பார்க்கணும் சார், இல்லாட்டி ஓ, டெப்ளாய் அதை பண்ணும்போது செக் உங்களுக்கு. பண்றோம். எல்லாமே பண்ணிட்டு இந்த இந்த நேவிகேஷன்ல போய் கிராஸ் செக் பண்ணும். எஸ் சார். எதுவும் புதுசா கிரியேட் பண்ணல. மேனேஜ் இல்ல சார். ஓகே ஓகே. எஸ் சார். நெக்ஸ்ட் மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும் சார். ம் அது வந்து காப்பி ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க சார். ஏன்னா ஃபியூசன்ல பிரைமரி லெஜரோட அட்டாச் பண்ணும்போது நம்ம கிரியேட் பண்ண இந்த ஸ்ட்ரக்சரை அட்டாச் பண்ண முடியாது. இந்த ம் இன்ஸ்டன்ஸ் தான் நம்மளால அட்டாச் பண்ண முடியும். அதுக்காக தான் மேனேஜ் ஓகே ஸ்ட்ரக்சர் ஓகே. இன்ஸ்டன்ஸ் பண்றோம் சார். அது மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிட்டு ம் இதுல இங்க கிரியேட் பண்ணும் சார். இங்க ஸ்ட்ரக்சர் கோடு கொடுக்குறேன் சார். ஓகே. நெக்ஸ்ட் இங்க ஸ்ட்ரக்சர் நேம்ல நம்ம இப்ப கிரியேட் பண்ணோம்ல சார், அந்த ஸ்ட்ரக்சரை இங்க சூஸ் பண்ணணும் சார். இந்த பியூடி ஓ. ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கும் சார். ம் 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 அதை கொடுத்தோம்னா நம்ம அங்க என்னென்ன செக்மெண்ட் கொடுத்துருந்தோமோ அது கீழே இங்க வந்துரும் சார் நமக்கு. ஓ சூப்பர். இப்போ இதுல என்ன பண்ணணும்னா இந்த இந்த ரெக்கார்டுன்றது எனேபிள் இல்லாம இருக்கும் சார், அது மட்டும் நம்ம ம் எனேபிள் பண்ணணும். அதுக்கு இந்த இதை கிளிக் பண்ணிட்டு
எடிட் எடிட் ஐகான் கிளிக் பண்ணோம்னா இங்க இந்த பாக்ஸ் மட்டும் எனேபிள் ஆகாம இருக்கும் சார் அன்செக்ல. ஓகே ஓகே. இதுல இதை சேஞ்ச் பண்ணி மட்டும் பண்ணிக்கலாம் போல. ம். எஸ் சார். இப்போ நம்ம இந்த இதுல இது எனேபிள் பண்ணிட்டோம்னா இப்போ சேனல் என்டர் பண்றப்ப யூசர் அந்த கம்பெனி வேல்யூ கொடுக்காம சப்மிட் பண்ணா நமக்கு இந்த கம்பெனி வேல்யூ மிஸ்ஸிங்னு வருது இல்லை சார். அப்போ இது எனேபிள்ல இருந்தாதான் நமக்கு அந்த மாதிரி வார்னிங்லாம் வரும் சார். ஓகே. இப்படியும் நம்ம எனேபிள் பண்ணலாம் இந்த எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணி. இல்லாட்டி இங்க சேவ் இருக்குல்ல சார், இந்த சேவ் ம். பட்டன் கொடுத்தோம்னா சிஸ்டமே டிஃபால்ட்டா இதை எனேபிள் பண்ணிவிடும் சார். ம். நெக்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸும் கிரியேட் பண்ணிட்டோம் சார். இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான் சார். நெக்ஸ்ட் டன் கொடுத்துட்டு இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். எஸ் சார், சிஓஏ முடிஞ்சு சார். 4வது இப்போ சி இங்க அக்கௌண்ட் சப்லெஜர் அக்கௌண்ட் இன்பில்ட்டா இருக்குமா? எஸ் சார், அது வந்து ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் சூஸ் பண்ணிப்போம் சார் இந்த ம். இதுல. இப்போ ஆ இந்த சொல்லுங்க. டெப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா எடிட்டர்ல இருக்கு சார். இங்க இங்க வந்து ம். டிக் மார்க் வரணும். அதுக்கு ஓகே. நம்ம இப்ப கிரியேட் பண்ணதெல்லாம் கரெக்டா கிரியேட் பண்ணிருக்கோமான்னு வேலிடேட் பண்றதுக்கு இந்த டெப்ளாய் ஃபிளெக்ஸ் ஃபீல்டுன்னு இருக்குல்ல சார், இதை கிளிக் பண்ணணும் சார். ம். ஓ இங்கே எஸ் சார். 1 பை 1 ஒரு டேபா வரணும். இப்போ 36 இருக்கு சார். இப்போ நமக்கு எந்த எரரும் இல்ல. எரர் இருந்தா இங்க எரர் காட்டிடும் சார். டெப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில்டுன்னு வந்துரும். ஓகே. நமக்கு இங்க எரர் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சார். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணணும். எஸ் சார். இது கொஞ்சம் லேட் ஆகுமா?
சார் இந்த அவ்வளோதான் சார். 36 வந்துச்சு சார். இங்க ஓகேன்ற பட்டன் எனேபிள் ஆயிடும் சார் இப்போதான். ஓ, கன்ஃபார்ம் டெப்ளாய்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். ஆ ஓகே குடுத்துட்டோம்னா நமக்கு இங்க டிக் மார்க் வந்துரும் சார். ஓ, சூப்பர். நம்ம வந்துருச்சு. கிரியேட் பண்ண எஸ் சார். நெக்ஸ்ட் இங்க டன் குடுத்துட்டு, ம். நெக்ஸ்ட் நம்ம இங்க மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வேல்யூ செட் வேல்யூஸ் சார். நம்ம கிரியேட் பண்ண வேல்யூ செட்டுக்கு இங்க தான் வேல்யூஸ் குடுக்கணும் சார். ம். அதுக்கு மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வேல்யூ செட் வேல்யூஸ் சார். இதுல நம்ம கிரியேட் பண்ண வேல்யூ செட் கோட மட்டும் சர்ச் பண்ணிக்கலாம் சார். நீ எப்படி போன? வெளியே வந்துட்டியா? எஸ் சார். இந்த மேனேஜ் வெளிய சார்ட். வரேன் சார். ஓ, இங்க. இந்தா ஓகே, ஓகே. மேனேஜ் எஸ் சார். மேனேஜ் சார்ட் ஆஃப் ரைட். அக்கவுண்ட்ஸ் வேல்யூ செட் வேல்யூஸ். இதுல பியூடி நம்ம கிரியேட் பண்ண இது 2 வந்துரும் சார். இதுல பியூடி கம்பெனி சூஸ் பண்ணிட்டு மேனேஜ் வேல்யூஸ் கிளிக் பண்ணணும் சார். ஓ, இப்ப வேல்யூஸ் கொடுக்குறோம். எஸ் சார். இங்க வேல்யூஸ்க்கு இங்க கிரியேட் ஐகான் இருக்கும் சார். இங்க குடுத்துட்டு வேல்யூஸ் சூஸ் பண்ணணும் சார். ஒரே ஒரு வேல்யூ கிரியேட் பண்ண, அதுலயே ஒன்று கிரியேட் பண்ண டைம் முடிய போகுது. ஓகே. ஸோ 100ன்றது டோட்டலா இல்ல கம்பெனியா? ஓகே. கம்பெனி நேம் சார். ம், ம், குடுத்துட்டு இங்க எனேபிள்ல இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம ம். இது பண்ணிக்கலாம் சார். இது பேரண்ட் அக்கவுண்ட்னால நம்ம சம்மரி வந்து நோ குடுத்துட்டு போஸ்டிங்கும் பட்ஜெட்டிங்கும் அலோல வச்சிருக்கோம் சார். இண்டிபெண்டன்ட் அக்கவுண்ட்னால. இல்ல, பேரண்ட்னா சம்மரி எஸ் கொடுக்கணும்ல? அதான் சார். பேரண்ட் அக்கவுண்டா இருந்தா சம்மரி எஸ் குடுத்துட்டு இது அலோ நீ நார்மல் போஸ்டிங்கும் அக்கௌண்ட். ஓகே, ஓகே. பட்ஜெட்டிங்கும் சேவ் பண்ணு, சேவ். நோ. ஓகே சார். சேவ் குடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் குடுத்துறேன் சார். ஓகே. நெக்ஸ்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் சார். ஆமா. அக்கவுண்ட் வந்து அஸ் கேஷ் குடுக்குறேன் சார். கேஷ் அக்கவுண்ட் வந்து அக்கவுண்ட் டைப் நம்ம இங்க சூஸ் பண்ணணும் சார். கேஷ் அக்கவுண்ட் வந்து அசெட்ல தானே சார் வரும். அதனால அசெட் குடுத்துக்கிறேன் சார். அக்கவுண்ட் டைப். ம், ம், ம். நெக்ஸ்ட் ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் அக்கவுண்ட் நமக்கு தேவைப்படும் சார். அது ம். சூஸ் பண்ணிக்கிறேன் சார். ஆமா, ஒரு அசெட், ஒரு லயபிலிட்டி, ஒரு எக்ஸ்பென்ஸ், ரெவென்யூ, ஒரு ரிட்டர்ன் ஏர்னிங். எஸ் சார். ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் அக்கவுண்ட் வந்து ஓனர் செக்யூரிட்டில வரனால ம். அக்கவுண்ட் டைப் ஓனர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் சார். நெக்ஸ்ட் லயபிலிட்டி அக்கவுண்ட் சார். லயபிலிட்டி அக்கவுண்ட்க்கு அக்கவுண்ட் டைப் லயபிலிட்டி சூஸ் பண்ணிக்கிறேன் சார். ம். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல வரும் சார். அதனால எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் சார். நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன் சார். நெக்ஸ்ட் இங்கேயே சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ம். வேல்யூஸ் கிரியேட் பண்ணிட்டோம் சார். ம். நெக்ஸ்ட் வேல்யூஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பிரைமரி லெஜர் கிரியேட் பண்ணணும் சார். எல்லாத்தையும் அதுக்கு பண்ணிட்டேன். ஜெனரல் லெஜர். ம். எஸ் சார். இப்போ ஜெனரல் லெஜர் இங்க லெஃப்ட் சைட்ல இருக்க ஃபங்க்ஷனல் ஏரியால நம்ம ஜெனரல் லெஜர் சூஸ் பண்ணோம்னா இங்க மேனேஜ் பிரைமரி லெஜர் இருக்கும் சார். ம். அதை கிளிக் பண்ணிட்டு செட்டப்ஸ் கிரியேட் எல்லாம் ஐகான் ரைட் இருக்கும். சைடு, லெஃப்ட் சைடா? எஸ் சார். இங்க ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் இருக்கும் சார். இந்த ஓகே. ஏரியாஸ் கிளிக் பண்ணும்போது அது அந்த பர்டிகுலர் டாஸ்க்லாம் வரும். இங்க நம்ம அதை ஓகே. கிளிக் பண்ணிக்கலாம் சார். ம். இல்லாட்டி இங்கேயும் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் சார். சர்ச் ஓகே, டாஸ்க்லயே ஓகே. நீங்க பிரைமரி லெஜர் வேணும்னா பிரைமரி கிளிக் லெட்ஜர். பண்ணிக்கலாம். ம். எஸ் சார். இங்க நான் கிரியேட் கொடுக்குறேன் சார். ம். இங்க தான் நேம் கொடுக்குறோம் சார் பிரைமரி லெஜர் கிரியேட் பண்றதுக்கு. இப்போது இன்னொரு லிங்க் அனுப்புறேன். ஓகே சார். ஃபோர்ஸி இதை அட்டாச் பண்றோம் இல்லையா? எஸ் சார். இங்க இருக்க 4 சீஸ் அப்படியே நம்ம அட்டாச் பண்ணுவோம் சார் கிரியேட் ம், பண்ணது. ம். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணது இந்த அட்டாச் பியூடி பண்ணு, ஸ்ட்ரக்சர் பண்ணு. குயிக்கா.
ஓகே சார். நெக்ஸ்ட் கேலண்டரும் நம்ம கிரியேட் பண்ண பியூடி கேலண்டர். ம். நெக்ஸ்ட் கரன்சி வந்து ஐஎன்ஆர் சூஸ் பண்ணிக்கலாம் சார். இதுல ஸ்டாண்டர்டு எஸ் சார். ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் கோட் சேவ். அக்கௌண்டிங் ஆ ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் சார். நம்ம கிரியேட் பண்ணல, இங்க சேவ் இருக்கிறதுலே சேவ் பண்ணு. எடுத்துக்கலாம் சார். ஓகே, ஓகே சார். இதோட முடிஞ்சது சார்ட் 4C கிரியேஷன். எஸ் சார். அடுத்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்ணிட்டு லொகேஷன்ஸ்